பாகிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான 2வது T20 போட்டியில் ஒரு சர்ச்சை ஒன்று உருவாயிருக்குங்க. என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுடைய பேட்ஸ்மேன் கேமரூன் கிரீன் பாகிஸ்தானுடைய பவுலர் ஸ்பின் பவுலர் உஸ்மான் தாரிக் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுப்புனது மாதிரி ஒரு சமீட்சை பண்ணியிருக்காப்புல. உஸ்மான் தாரிக் வந்து பந்தை செக்கிங் பண்ணுறாப்புல, த்ரோ பண்ணுறாப்புல அப்படிங்கிற மாதிரியான காட்டுன ஒரு ஆக்ஷன் இப்போ சோசியல் மீடியாவில் செம வைரலாக போய்கிட்டு இருக்குது. உஸ்மான் தாரிக் பந்து வீச்சில் என்ன பிரச்சனை, ஐசிசி என்ன சொல்லுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, 2வது T20 போட்டியில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் 198 ரன்கள் அடிப்பாங்க. இதை தொடர்ந்து ஆடின ஆஸ்திரேலியா 108 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 90 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு தோல்வியை தழுவிருப்பாங்க. இப்போ இந்த போட்டியில் பிரதான பேட்ஸ்மேன்கள் எல்லாம் சொற்ப ரன்கள் அவுட் ஆக கேமரூன் கிரீன் மட்டும் கொஞ்சம் போராட்டத்தை வெளிப்படுத்துவாப்புல. அந்த போட்டியில் அதிக ரன்கள் அடித்தது கேமரூன் கிரீன் தான். 20 பந்தில் 36 ரன்கள் அடித்து அவுட் ஆகி போவாப்புல. என்னாச்சு அப்படின்னா, அணியோட ஸ்கோர் 76 இருக்கும்போது கேமரூன் கிரீன் பாகிஸ்தானுடைய பந்து வீச்சாளர் உஸ்மான் தாரிக்கோட பந்தில் அவுட் ஆகி போவாப்புல. அவுட் ஆகி போகும்போது மனுஷன் செம்ம அதிருப்தியில் போவாங்க. மூஞ்சிலாம் அப்படியே வந்து எள்ளு வெடிச்சது மாதிரி ஆயிடும். ஒரு ஆக்ஷனை ஒன்று பண்ணிட்டு போவான். என்ன அப்படின்னா, இப்படி பேட்டை கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஆக்ஷனை காமிச்சிட்டு போவான். என்ன அப்படின்னா, உஸ்மான் தாரிக் பந்தை வந்து செக்கிங் பண்ணுறாப்புல, பந்தை எறிகிறாப்புல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷனை காமிச்சிக்கிட்டே மைதானத்தை விட்டு வெளியே போவான். இதுதான் இப்போ சர்ச்சை ஆயிருக்குது. இப்போ உஸ்மான் தாரிக் வந்து செக்கிங் பண்ணுறாப்புல, உஸ்மான் தாரிக் எறிகிறாப்புல அப்படின்னு சொல்லி கேமரூன் கிரீன் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினதா மீடியாக்களில் எல்லாம் பேசிட்டு வர்றாங்க. இப்போ என்னன்னா, உஸ்மான் தாரிக் பந்து வீச்சில் தவறு இருக்கா, ஐசிசி சொல்லக்கூடிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக உஸ்மான் தாரிக்குடைய பந்து வீச்சில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் வேணும். ஏன்னா எப்போ பந்தை டெலிவரி பண்ணுறாப்புலனே தெரியல, கையை ரொம்ப ரொட்டேட் பண்ண கிடையாது, வந்து 2 ஸ்டெப்பில் நின்று ஒரு மாதிரி பந்தை எப்போ போடுறோங்கிற ஒரு இதே தெரியாமல் பந்தை டெலிவரி பண்ணுறாப்புல. இதனால் பேட்ஸ்மேன்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த மாதிரி போடுறது வந்து ஐசிசி வந்து அலோவ் பண்ணத்தான் செய்யுது. சரி, என்ன பிரச்சனை, பந்தில் என்ன பிரச்சனை? பந்து வீசும்போது ஒரு பவுலருக்கு வந்து 2 விதிமுறைகள் இருக்குது. பந்து சக்கிங் இல்லை எறிகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 விதிமுறைகள் இருக்குது. ஒன்று என்னன்னா, பந்தை வந்து ரொட்டேட் பண்ணி போடும்போது இந்த ஷோல்டருக்கு மேலே கை இருக்கணும், ஷோல்டருக்கு கீழே கை போனால் அது த்ரோ ஆக்ஷன் அப்படின்னு ஐசிசியில் ரூல் வகுத்து வச்சுருக்கான். இப்போ உஸ்மான் தாரிக்கோட பந்து வீச்சை பார்க்கும்போது அவருடைய பந்து வீச்சு இந்த தோலுக்கு மேலே தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஆக்ஷனில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஐசிசியை பொறுத்த வரைக்கும். 2வது என்னென்னா, பவுலிங் போடும்போது இந்த எல்போ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு அளவுக்கு தான் வளைக்கணும். ஏன்னா இப்படி போடும்போது கையை ரொம்ப வளைச்சானா த்ரோ ஆக்ஷன் வந்துடும். வளைக்காமல் இப்படி போட்டால் தான் அந்த பவுலிங் ஆக்ஷன் வரும். அதனால் இந்த எல்போ இதை வந்து எந்த அளவுக்கு வளையலாம் அப்படின்னு ஒரு அளவுகோல் வச்சுருக்கான். அதை வச்சு பார்க்கும்போதும் உஸ்மான் தாரிக் அந்த விதிமுறைகளில் கரெக்டாக தான் இருக்காப்புல, எந்த விதிமுறை மீறலும் கிடையாது. அதனால் உஸ்மான் தாரிக்குடைய பந்து வீச்சில் எந்த பிரச்சனையும் ஐசிசியை பொறுத்தவரை, ஐசிசியை ரூலை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன, போடும்போது கொஞ்சம் பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் ஆகிறது உண்மை. ஏன்னா பந்தை எப்போ டெலிவரி பண்ணுறாப்புல அப்படிங்கிறது உஸ்மான் தாரிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் கேமரூன் கிரீன் வந்து அவுட்டான விரக்தியில், அவுட்டான சோகத்தில் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை காமிச்சு விட்டு போயிட்டாப்புல. இது வந்து ஆஸ்திரேலியாக்காரங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே முத்தையா முரளிதரனையே, வேர்ல்டு நம்பர் 1 முத்தையா முரளிதரனையே எறிகிறாரு, த்ரோ பண்ணுறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணி மன இறுக்கத்தை ஏற்படுத்தி அவரை டவுன் பண்ணணும்லாம் நினச்சாங்க. இந்த மாதிரி வேலைகளை ஆஸ்திரேலியாக்காரங்க ரொம்ப அசால்ட்டாக பார்ப்பாங்க. யாராவது ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னாலோ, யாராவது ஒருத்தர் பவுலிங் ஆட முடியல, கஷ்டமாக இருக்குன்னாலோ அவர் மேலே இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு அவருடைய பந்து லீகலாக இல்லை, அவர் செக்கிங் பண்ணுறாரு, அவர் எறிகிறாரு, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறது ஆஸ்திரேலியாவுடைய வழக்கமான ஒன்று தான். அதனால் நம்ம இதை ஒரு பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. கிரீன் அவுட்டான விரக்தியில் வந்து உஸ்மான் தாரிக் இந்த மாதிரி இப்படி பண்ணுறாப்புல
அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னு அப்படின்னு சாதாரணமாக நம்ம கடந்து போகிற விஷயம்னா உஸ்மான் தாரிக் வந்து 100% லீகல் டெலிவரி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி.